மணல் திருடு அப்படின்னாலே வந்து திமுக தான் முதன்மையாக இருக்குது. இதில் வந்து இடி வந்து தொடர்ந்து ட்ரோன் மூலமாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகை எல்லாத்தையும் அளந்தாங்க. சேட்டலைட்டோடைய உதவியோட அது அந்த ஃபுல்லாக எல்லாம் என்டையர் பிக்சர் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியாவில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய 3 நபர் வந்து ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன், இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். விஜய் வந்ததுக்கு பிறகு திமுக காரர்கள் தவசம் செய்யப்படும், அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டியது இருக்குன்றதுக்காக இப்பயே அதை பேசாதீங்கன்னு சொல்கிறாரு போட்டிருக்கு. ஏன்னா அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் வந்து எல்லாமே சீனியர் மோஸ்ட், இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த சீனியர் மோஸ்ட்லாம் எங்கே இருப்பாங்க, அரசியல் ஆக்டிவாக இருப்பாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. 26 எலெக்ஷன் சொல்கிறேன். இப்போ வந்து உதயநிதி தான் நீங்கள் வந்து இன்றைக்கே எல்லா சீனியருக்கும் கொத்தடிமையாக மாறிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா. இன்பநிதி வரைக்கும் இன்பநிதி ஐயாவையும் முதல்வர் ஆக்கணும்னு சொல்கிற கேட்டகரி தான் இது. துரைமுருகன் மூத்த ஆள், அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் வந்து எடப்பாடியை பற்றி தவந்து போகிறான்னு வெக்கமெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள்லாம் கண்ணாடியை பார்த்து அவங்களே துப்பிக்க சொல்லுங்கள். இது மேலே மக்கள் துப்பி பாவம் வாயில் வச்சுலாம் வத்தி போச்சு. உன்னை நம்பி வந்து நீ எம்பியில் நிற்கிறேன்ற, நீ உன்னை ஜெயிச்சிட்டாக்கா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வச்சு என்ன பண்ண விட்டுட்டு ஒம்பாடு சவரிட்டு ஓடி போயிடுவேன். அப்போ மக்களோட நிலைமை என்ன? திமுக யாரோட கூட்டணி நிற்கிறாங்களோ புரியுதுங்களா? ஸோ என்னுடைய கொள்கையோட ஒத்து போகிறவங்களோட கூட்டணி. இவர் கொள்கை என்ன? ஆம்பளைக்கு பிள்ளைங்க முத்தம் கொடுக்குறது. அப்போ அது யார் கற்றுக் கொடுக்க போகிற? இப்போ அதை ஒத்து போகிறனால தான் வரையான ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் கேட்குறாங்க, நான் அதை கேட்கலங்க. சரத்குமார் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிடுறாரு. என்ன சொல்லி? யாரு? சரத்குமார் இருக்கார். அவர் தேர்தல் வருவார். அவர் தானே ரம்மி விளையாட சொன்னார். ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லி ஆடுக்கு நடிச்சது வந்தாலும் தானே. காசு கொடுத்தா போதும், மக்களை பற்றி எந்த கவலையும் படாமல் ரம்மி விளையாடுங்கன்னு கூப்பிட்டது, சீட்டு விளையாட கூப்பிட்டது யார்? நீ இதுக்கு தான் கட்சியாக இருந்துச்சியா? இப்போ திமுக வந்து தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிட்டு இருக்கு. அது வந்து கருத்துக்களை பற்றினா பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கு. தேர்தலுக்காக இப்போ கருத்து கேட்குறாங்க. ஆமாம், அறிக்கை தயாரிக்கணும், நீங்கள் உங்கள் ஐடியா கொடுத்தா நாங்கள் தயாரிச்சிருவோம். என் கருத்து வந்து திமுக என்ற ஒரு கட்சியை வேண்டாம், நாட்டுக்கு நல்லதில்லை, அறிக்கை சொல்லிட்டு நிராகரிச்சிருவோம். வெளியே போயிடுவாங்களா? நிராகரிச்சிருவோம். மக்கள் உங்களுக்கு நிராகரிக்கிறதா இல்லை பாருங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். சார், இப்போ கனிமவளத்துறையில் ஒரு இடி ரைடு நடந்திருக்குல்ல, 130 கோடி எல்லாம் பறிமுதல் பண்ணதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது தொடர்பு ஏதாவது இருக்கா? அப்பட்டமாக எல்லாத்துக்குமே தெரியுமே. தொடர்பானு கேட்குறீங்க. மணல் திருடு அப்படின்னாலே வந்து திமுக தான் முதன்மையாக இருக்குது. இதில் வந்து இடி வந்து தொடர்ந்து ட்ரோன் மூலமாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகை எல்லாத்தையும் அளந்தாங்க. சேட்டலைட்டோடைய உதவியோட அது அந்த ஃபுல்லாக எல்லாம் என்டையர் பிக்சர் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியாவில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய 3 நபர் வந்து ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன், இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். மணல் மாஃபியாவில் மிகப்பெரிய முக்கியமான ஆட்கள் இவர்கள் தான். இப்போ இவருடைய சொத்துக்கள் வந்து இப்போ வந்து முடக்கப்பட்டிருக்கு. 130 கோடி அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வங்கி கணக்குலேருந்து 2.5 கோடிக்கு மேலே பணம் இருந்ததையும் முடக்கப்பட்டிருக்கு இடி. ஸோ இடி வந்து அதிரடியாக அடுத்து அந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ இந்த மணல் மாஃபியாக்கள் யாருக்காக? முழுக்க திமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது, திமுகவுடைய கட்டுப்பாடில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடுத்த நல்ல ஒரு ப்ராக்ரஸ். இப்போ நீங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து நீதிபதி கேட்டார் பார்த்தீங்களா, ஒரு அரசாங்க ஊழியர் வந்து ஜெயிலில் இருந்தாலும் 48 மணி நேரத்தில் அவன் அரசாங்க ஊழியரே கிடையாது, 200 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறான், அந்த ஆளுக்கு எதுக்கிட்ட அமைச்சர் பதவின்னு சூப்பராக கேட்டார். செருப்பால் அடித்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அரசாங்கம்? திமுக என்ன பதில் சொல்லணும்? பதில் இருக்கா அவங்கள்ட்ட? அது கொடுத்து ஏதாவது பேசினாங்களா? சார், விஜய் அரசியல் குறித்து சுப்பிரமணியம் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல விஷயம் பேசும்போது இதை கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்போ விஜய் வந்ததுக்கு பிறகு திமுக காரர்கள் தவசம் செய்யப்படும், அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டியது இருக்குன்றதுக்காக இப்பயே அதை பேசாதீங்கன்னு சொல்கிறாரு போட்டிருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் வந்து எல்லாமே சீனியர் மோஸ்ட், இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த சீனியர் மோஸ்ட்லாம் எங்கே இருப்பாங்க, அரசியல் ஆக்டிவாக இருப்பாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. 26 எலெக்ஷனுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உதயநிதி தான் நீங்கள் வந்து இன்றைக்கே எல்லா சீனியருக்கும் கொத்தடிமையாக மாறிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா. இன்பநிதி வரைக்கும் இன்பநிதி ஐயாவையும் முதல்வர் ஆக்கணும்னு சொல்கிற கேட்டகரி தான் இது. துரைமுருகன் மூத்த ஆள், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் வந்து கலைஞர் கூட வேலை செஞ்சுட்டேன், ஸ்டாலின் கூட வேலை செஞ்சுட்டேன், சட்டமன்றத்தில் பேசின பேச்சு, கலைஞரோட வேலை செஞ்சுட்டேன், ஸ்டாலினோட வேலை செஞ்சுட்டேன், அடுத்து உதயநிதியோட தலைமையில் வேலை செய்வேன், அப்புறம் இன்பநிதிக்கிலேயும் நான் அமைச்சராக வேலை செய்வேன். எவ்வளோ கொத்தடிமைத்தனம் பார்த்தீங்களா? இவ்வளோ மோசமான போக்கு இருக்குது. அப்போ அங்கே யார் இப்போ தலைமை பொறுப்புக்குன்னா உதயநிதி வந்து இது வரைக்கும் விஜய்க்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்காங்க திமுகன்னு பார்க்குறோம். சாதாரண ஒரு ஆடியோ லான்ச்லேருந்து என்னென்ன விஷயம் பண்ணிட்டு வந்தாங்கன்ட்டு. இன்றைக்கு அவர் கட்சி தொடங்கின பொழுது என்னென்ன தொடங்கியிருக்காரு பார்த்தீங்களா? திராவிடம் இல்லாத கட்சியை கொண்டு வந்திருக்காரு, தமிழ்னு சொல்லி பேரை கொண்டு வந்திருக்காரா? ஸோ இந்த திராவிட அரசியலில் வந்து எவ்வளோ பெரிய ஊழல் போகுது, கொள்ளை போகுதுன்றது அறிக்கையிலே அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர்றதுக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதான் நான் வரேன்னு சொல்லி. அப்போது அடுத்தடுத்து நீங்கள் வரலாறு நல்லா பாருங்கள். உதயநிதி யாரோ ஆரம்பித்த கட்சியில் அவங்க தாத்தா நோகாமல் வந்தாப்புல, அப்புறம் அவங்க அப்பா நோகாமல் வந்தாப்புல, அடுத்து இவர் நோகாமல் வராரு. விஜய் எப்படிப்பட்ட நபரா? புதிதாக ஒரு பாதையை உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி வராரு. ஸோ நீங்கள் விஜயோடைய பாதையை அடைச்சிங்க,
சினிமாவில் வந்து ஆடியோ லான்ச் வர விடாமல் இன்றைக்கி புதுசாக ஒரு பாதை போட்டாரா அரசியலுக்கு? விஜயால் உருவாக்க முடிஞ்சுச்சு. உதயநிதியோடைய பாதையை அடைச்சிட்டா என்ன பண்ணுவேன் நீ? உன்னால் புதுசாக கட்சி உருவாக்க முடியுமா? காசியப்பன் பாத்திரக்கலேருந்து ஒரு ஆள் மாற்றுத்திறனாளிக்கு கப்பு வாங்கி வந்து கொடுக்குறான், அதை வாங்கி கொண்டு போய் பெருமையாக வீடியோ கொடுத்து அதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஊரெல்லாம் நியூஸ் போட்டு கேவலப்பட்ட ஆள் தானே நீ? உனக்கு அதை தாண்டி என்ன தெரியும்? சினிமாவில் வந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருந்த சினிமா நபர்களையும் மறுபடியும் கூப்பிட்டு வந்து இப்போ கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய அரசியல் மேடைகளில் இதை தாண்டி நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போ விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது இளைஞர்களுடைய பெரும் பட்டாளம் அங்கே இருக்கும் பொழுது இது திமுகவுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய நெருக்கடி. நீங்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் அதிமுக நெருக்கடி, இந்த பக்கம் பிஜேபி நெருக்கடி, இந்த பக்கம் நாம் தமிழர் நெருக்கடி கொடுக்குது, அடுத்து வந்து இப்போ விஜய் வரும்பொழுது விஜய் நெருக்கடி கொடுப்பாரு. அப்போ வந்து இது மிகப்பெரிய துக்ககரமான செய்தியாக இருக்கனால அந்த ஆளுக்கு பேச பிடிக்கல மாசுக்கு. மாசு வந்து மாசு அடைஞ்சு 2 வருஷம் ஆச்சு, கரெக்டுங்களா சார்? நீங்கள் அதிமுக பீரியடில் பாருங்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? விஜயபாஸ்கர். அவர் ஒரு டாக்டர். ஸோ அந்த துறையை பற்றின புரிதல் அறிவுக்கு அவருக்கு இருந்துச்சு, கரெக்டுங்களா? நீ யார்? ஊர் ஊராக ஓடிக்கிட்டு இருக்கிற மேரத்தானுக்கு, கரெக்டாக உன்னை கொண்டு போய் சுகாதாரத்துறை அமைச்சரை போட்டால் உனக்கு என்ன தெரியும்? என்ன அறிவு இருக்குது, என்ன புரிதல் இருக்குது? அதனால தான் மருத்துவத்தில் இந்த எவ்வளோ பிரச்சனை போச்சு பார்த்தீங்களா? குழந்தையுடைய கை அகற்றப்பட்டுச்சு, குழந்தை மரணம் ஏற்பட்டுச்சு, நல்லா நடந்துகிட்டு இருந்த குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்து பாதத்தை எடுத்து தவக்க வச்சிட்டிங்க, கரெக்டுங்களா? நீங்கள் வந்து எடப்பாடியை பற்றி தவந்து போகிறான்னு வெக்கமெல்லாம் பேசுகிறீங்க. இவங்கெல்லாம் கண்ணாடியை பார்த்து அவங்களே துப்பிக்க சொல்லுங்கள். இதுக்கு மேலே மக்கள் துப்பி துப்பி பாவம் வாயில் எச்சிலாம் வற்றி போச்சு. ஸோ இந்த நிலைமை இருக்கும் பொழுது விஜய் கண்டு இவ்வளோ பயப்படுறீங்களா? 26 பாருங்கள் எவ்வளோ பெரிய அடி அவங்களுக்கு விழுக போகுதுன்றது. நானும் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ற ஒற்றை கட்சி அப்புறப்படுத்தப்படாமல் இங்கே இருக்க வளங்கள், கனிம வளங்களாக இருக்கட்டும், மனிதர்களுடைய வழக்கம் இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒட்டுமொத்த எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை அப்புறப்படுத்துவது நம்ம கடமைன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ப நிதி உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லிக்கல. இன்ப நிதிக்கு ஒருத்தர் பாசறை ஆரம்பித்தார் இந்த சேலம் மாநாடு முடிஞ்ச உடனே. அது ஆரம்பிச்சனாலே அவர் வந்து கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. அவர் எடப்பாடி தலைமையில அதிமுக இணைஞ்சிட்டார். அங்கே போய்ட்டு ஒரு கேள்வி கேட்டார், இன்ப நிதிக்கு பாசறை ஆரம்பிச்சாலும் என்ன வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, அப்போ இன்ப நிதி எதுக்கு மேடையில் உட்கார வச்சுன்னு ஒரு கேள்வியோட அவர் போயிட்டு இருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ப நிதி எப்படி உட்காந்தாப்புல மேடையில்? அவங்க ஆயா வாயில் விரல வச்சுட்டு உட்காந்தாப்புல. அவங்க பாட்டி கூப்பிட்டாங்க, போய் உட்காந்தாரு. வாயில் விரல வச்சுட்டு உட்காந்தாப்புல. அந்த காணொலி பார்த்தீங்களா இல்லையா? என்ன விளையாட சொல்லுங்க, அப்படி தாங்க உட்காந்துருந்தாப்புல. அதை எடுத்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே தெரியாமல் இன்ப நிதி ஆச்சரியத்தில் வாயில் விரல வச்சுட்டு உட்காந்துருக்காப்போ நமக்கு இவ்வளோ கொத்தடிமைகள் இருக்காங்களா இங்கே? அப்போ நம்ம வந்து தமிழை பற்றி தெரிஞ்சல, வெளியூரில் படித்தோம், தமிழை கற்றுக்கல, மக்களோட அரசியலை கற்றுக்கல, அவங்களோட புரிதலை கற்றுக்கல, வாழ்வதறை முறையை கற்றுக்கல, வழிபாட்டு முறையை கற்றுக்கல, எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்காக இவ்வளோ பெரிய பெருங்கூட்டத்தை நம்ம அப்பா சேமித்து வச்சிருக்காரு, தாத்தா வச்சிருக்காரு, கொள்ளு தாத்தா வச்சிருக்காரு. இவங்க எல்லாத்தையும் அடுத்து நம்ம அடிமைப்படுத்திட்டு மேலே ஏறி சிம்மாசனம் அமைச்சு உட்காந்துக்கலாமான்ற ஆச்சரியத்தோட உதயநிதி பார்த்தார்ல. அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் பாருங்கள், இனி திமுக இங்கே அவங்க அப்பங்காலம் தாத்தங்காலத்தில் உருட்ட முடியாது. களத்துக்கு நான் இப்போ இந்த எலெக்ஷனுக்கே நான் போக போகிறேன் பிரச்சாரத்துக்கு. இவர்கள் செஞ்ச ஒட்டுமொத்த அட்ராசிட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். ஆடியோ வீடியோ ஃபுட்டேஜாக வச்சுருக்கேன். மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சு இது வரைக்கும் இந்த திமுக என்ன சாதனை பண்ணிச்சு? ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் எந்த மதத்தையாவது காப்பாற்றா? ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் இயற்கை வளங்களை காப்பாற்றா? ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு எதாவது நல்லது செஞ்சா? ஒன்றும் கிடையாது. அரசாங்க ஊழியர்களுக்கு எதாவது செஞ்சா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் போராடிக்கிட்டாக்கா. அப்போ இதுக்கு மேலே திமுக எதற்குன்றதை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறோம். நிச்சயமாக திமுக எங்கேருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை நம்ம செய்வோம். இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, திமுக எதுக்கு வேகமாக அந்த கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, அவங்க விட்டால் வேறு கூட்டணி போயிடுவாங்க, அந்த பயத்தினாலே திமுக வந்து கூட்டணி வேகப்படுத்திட்டு இருக்கு, துரிதப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. இது உண்மையிலுமே அப்படி தான் இருக்கிறதுனால கூட்டணி தான் உங்களாண்ட கேட்குறேன், உண்மையே அதானா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அதனால தான் கமலஹாசன் திமுகவுக்கு வந்திருக்காரு தெரியுமா? அடுத்து திமுகவுடைய கூட்டணிலாம் இணைகிறாரு. ஸோ திமுக அதிமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தானே ப்ரொமோலாம் போட்டு டிவிலாம் உடைச்சேன். இப்போ நீ எதுக்கு வந்திருக்கிற? அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கமலுடைய கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதில் அவங்க என்ன சொல்லப்படுது? கட்சியில் செயல்படாத நபரை கட்சியிலேருந்து நீக்கப்படும். அப்போ முதல்ல கமலஹாசனை நீக்கியிருக்கணும். ரெண்டாவது, எங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய நபர்களுக்கு தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கொள்வோம். உன் கொள்கை என்ன? ஆம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது, பொம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது. அதுதான் நீ என்ன செஞ்சிருக்க கமலஹாசன்? ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி மறுபடியும் நீ திமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சிக்கிட்டு நீ போகிற. ஒரே ஒரு படம், அந்த படத்தை வெளியில் வரதுக்கு தடை பண்ண ஜெயலலிதா தடை பண்ணாங்க. ஏன்னா அது வந்து இஸ்லாமியில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால சென்சிட்டிவான விஷயமா இருக்குது, ஃபுல்லாக பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். அந்த தடைக்காக நீ என்ன பண்ண? நான் நாட்டை விட்டே ஓடி போகிறேன்னு சொன்னேன். உன்னை நம்பி வந்து நீ எம்பியில் நிற்கிறேன்ற, நீ உன்னை ஜெயிச்சிட்டாக்கா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வச்சு என்ன பண்ண? விட்டுட்டு ஒம்பாடு சவரத்துக்கு ஓடி போயிடுவேன். அப்போ மக்களோட நிலைமை என்ன? திமுக யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ புரியுதுங்களா? ஸோ என்னுடைய கொள்கையோட ஒத்து போகிற நபர்களோட கூட்டணி. இவர் கொள்கை என்ன? ஆம்பளைக்கு பிள்ளைங்க முத்தம் கொடுக்குறது. அப்போ அது யார் கற்றுக் கொடுக்க போகிற? இப்போ அதை ஒத்து போகிறதுனால தான் வரையான ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் கேட்குறாங்க, நான் தான் கேட்கலங்க. மக்கள் கேட்டு ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்கேன், கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. சாமானியன் எங்கே சொல்லுவான் அவனுடைய கருத்தை? கமெண்ட்டில் தான் பதிவு பண்ண முடியும். மேடை போட்டு அவனால் பேச முடியாது. ஸோ அந்த மக்களுடைய பிரச்சனையை நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ உங்கள் கூட்டணி துரிதப்படுத்துறதை பற்றி நீங்கள் பதில் சொல்லவில்லை சார். கூட்டணி வேகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? வேகப்படுத்தினாங்க இவர் சம்மந்தப்பட்ட நபர் போய் ஸ்பெயினில் உட்காந்துருக்காரு முதல்வர், கரெக்டுங்களா? அது ஸ்பெயினில் போன விஷயம் வந்து கெயினா நமக்கு? நிச்சயமாக அது பெயின் தான் நமக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு கெயின்.
அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ஐஏ உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கு திடீர்னு. உளவுத்துறை அதிகாரி உளவுத்துறையோட அதிகாரி வந்து இங்கே இல்லை, தமிழ்நாட்டிலே கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது. அவர் போய் ஸ்பெயினில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, என்ஐஏ வருது. இப்போ ஒன்றும் இல்லை, உதயநிதி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தொண்டர்கள்லாம் அதை பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்க, ஒரு அடிதடி ஆகிப்போது, கலவரம் ஆகிப்போது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுது. யார் பொறுப்பேற்பா? உளவுத்துறை அதிகாரி இங்கே இல்லாமல் அங்கே உங்களுக்கு என்ன வேலை? இது நீங்கள் யோசிக்கணும்ல. அப்போ இந்த அறிவு புரிதல் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்ன வேணால் செய்வீங்க, மக்களை பற்றி எந்த கவலையும் பட மாட்டேன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்னா எப்படி? நீங்கள் கூட்டணி வந்து என்ன செய்ய போகிறீங்க? விசிகா வந்து பெருமையாக இப்போ என்ன சொல்கிறாங்க, அது ஒரு செய்தியாகவே எல்லா ஊடகத்திலும் இது பார்த்தேன். விசிகா வந்து சொந்த சின்னத்தில் நிற்க போகுதான்ட்டு. இவ்வளோ வருஷமாக கட்சி வச்சிருக்கிறாலும் சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் திமுக வச்சிருந்துச்சு, நீ சொந்த சின்னத்தில் நிற்க போகிறது எவ்வளோ பெரிய செய்தியாக்குறாங்க தெரியுதா உங்களுக்கு? அண்ணன் திருமாவளவனால் வந்து தன் சொந்த சாதி மக்களுக்கு எதுவும் போராடி வாங்கி கொடுக்க முடியல. காங்கிரஸ் 65 சீட்லேருந்து 25 சீட்டாகி அழிஞ்சிட்டு கொத்தடிமையாக போயிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு கட்சியும் விடுதலை சிறுத்தை இந்த பக்கம் போயிடுச்சா? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போன வாட்டி எலெக்ஷனில் சொந்த சின்னத்துலேயே நிற்கல, ஜவஹர்லால் உதயசூரிய சின்னத்தில் நின்னீங்க. அப்போது இவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? விவசாயம் மீது குண்டு சட்ட போது கேள்வி கேட்டாங்களா கூட்டணி கட்சி? மக்கள் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது கேள்வி கேட்டியா? இந்த கருணாநிதி என்ற ஒரு நபர் இருக்கார்ல, எம்எல்ஏவா, பல்லாவரம் எம்எல்ஏ, இந்த கருணாநிதினாலே எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதில் பெற்று போடுறதுங்க அதை விட பெரிய பிரச்சனை. அவர் வீட்டில் அந்த பட்டியலில் பெண்ணுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதிக்காக யாராவது குரல் கொடுத்தீங்களா? எதுக்குமே பேசல இல்லை. அப்போ இந்த கூட்டணி நீங்கள் வேகமாக நடத்தினா என்ன, ஸ்லோவாக நடத்தினா என்ன, உங்களால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, உங்களுடைய இது இங்கே வேகவே வேகாது. அது நம்ம என்னன்றது 24 என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். 26 நிச்சயமாக திமுக என்ற ஒரு கட்சியை வந்து சுருட்டி மடித்து ஓட வைக்க போகிறோம். அதுக்கான எல்லா வேலையும் எல்லா நபர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவன் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறான். திருட்டு வேலை தவிர எதுவும் செய்வே இல்லைன்றது அப்பட்டமாக மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம். சரத்குமார் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லி? யாரு? சரத்குமார் இருக்கார் அவரு? தேர்தல் வருவார். தேர்தலுக்கு சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ கொடுக்குற தையல் மிஷினாக லேப்டாப் அதெல்லாம் முன்னாடியே நான் இப்போ மக்களுக்கு கொடுத்த நலத்திட்ட உதவிகள், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஐயாவுக்கு நான் நிறைய பிரச்சாரங்கள் நான் பண்ணதால தான் அவர் வெற்றி பெற்றார்ன்ற ஒரு விஷயத்தையும் அவர் சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்போவே நான் கருணாநிதி கலைஞர் கிட்ட கேட்டு தான் 25 தொகுதியை நான் கொடுத்துருப்பார், நான் அரசியலில் முன்னோடியாக இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்காரா, இல்லை இது நடந்த உண்மையா? இது அவர் தானே ரம்மி விளையாட சொன்னார். ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லி ஆடுக்கு நடித்தது வந்தால் தானே. காசு கொடுத்தா போதும், மக்களை பற்றி எந்த கவலையும் படாமல் ரம்மி விளையாடுங்கன்னு கூப்பிட்டது, சீட்டு விளையாட கூப்பிட்டது யார்? நீ இதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சியா? இன்னொன்று சொல்கிறாரு, என் பொண்டாட்டி சொல்லுது அடுத்து நீங்கள் தான் சிஎம்னு. மாமியார் கேட்குறாங்களாம். என்ன மாமியார் கேட்க தான் நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஆக போகிறீங்கன்ட்டு. சரிங்களா? மாமியாருக்கு என்ன பிரச்சனை தெரியல, மருத்துவமனைக்கு பார்த்து கொஞ்சம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஏதாவது அரசாங்கம் உதவி செய்யணும். ஒன்று இந்த பக்கம் வாங்க, என் பொண்டாட்டி சொல்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வாட்டி நீங்கள் தான் சிஎம் சொல்கிறாங்க. என்ன கனவுல இருக்கீங்களா? என்ன நாட்டு நடப்பு ஏதாவது தெரியுமா சரத்குமாருக்கு? எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தேர்தல் டைம் வந்தால் போதும், திடீர்னு எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, புதுசாக வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் தேர்தல் டைம் வந்துச்சுன்னா எல்லாம் மாநாடு போடுவாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தராக மாநாடு போடுறாங்களா, மாநாடு மயிலாடுன்னு பற்றி திமுக போட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக மாநாடு போடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, தூங்கிட்டு இருப்பானுங்க, கோமாவில் இருந்தால் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? இப்போ இந்த மாதிரி நபர்களால் பெருசாக நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வரலாற்றில் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க, என்னென்ன லட்சணன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இதுவரையும் நடிகர்கள் யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாரா அதிமுக, அப்புறம் சிவாஜி கட்சி ஆரம்பித்தார். இது சிவாஜி கட்சி இப்போ எங்கே இருக்குது? டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பித்தார், எங்கே இருக்குது? லட்சிய திமுக. அடுத்து சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், இப்போ அவர் தான். பாக்கியராஜை விட்டுட்டீங்க. இருக்கு வரேன். கருணாசு, மன்சூர் அலிகான், சரிங்களா, கமலஹாசன், கார்த்திக்னு ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சு இருக்கிறாரு, இன்னமும் எங்கே இருக்காருன்னு தெரியல. தேமுதிக இப்போ விஜயகாந்தோட இறப்புக்கு பின்னாக பேசும் பொருள் ஹாம்பாட்டிருக்கு. பாக்கியராஜ் ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சில் எது சக்ஸஸ் ஆச்சு? அதிமுக வெற்றி நட போட்டிருக்கு, தேமுதிகவும் இப்போ களத்தில் இருக்குது. அதிமுக வெற்றியாக இருக்குது, மிக பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்குது. தேமுதிக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தாக ஒரு முறை உட்காண்டார், வரலாற்றில் ஒரு பதிவு பண்ணார். மிச்ச ஆட்கள்லாம் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? பெருசாக எதுவும் கிடையாது இல்லை. அப்போ எலெக்ஷன் டயத்தில் இவருக்கு எல்லாமே பேசுவாங்க. அண்ணன் ஜிகே வாசன்லாம் எங்கே இருந்தார் இவ்வளோ நாள்? ஜிகே வாசன் விடுங்க, அப்புறம் இன்னொரு பாரிவேந்தன் ஒரு ஆள் இருக்கார், ஏசி சண்முகன் ஒரு ஆள் இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பாரிவேந்தருக்குலாம் என்ன பேர்னு உங்களுக்கே தெரியும், வெள்ளை ஜட்டி வேந்தர்னு நினைக்கிறேன், அப்படி தான் இப்போ போட்டுட்டு இருந்தாங்க. அவர் எந்த விஷயத்தில் மாட்டினார், எந்த விஷயத்தில் செஞ்சாங்கன்ட்டு. அப்போ மக்களை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தாலும் ஆளாளுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் வந்து நான் பெருசாக பிடிங்கிட்டேன் கிளிஸ்டன் பேசுறதெல்லாம் எப்படி ஏற்புக்குரியது? மக்கள் பிரச்சனைக்காக இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க, மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து வெற்று அரசியல், இந்த அரசியல் நேரத்தில் ஏதாவது கூவணும்னா அதை காசு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு கூவுறது, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம பெருசாக பேச வேண்டியதில் கடந்து போயிடலாம். இப்போ திமுக வந்து தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிட்டு இருக்கு, அது வந்து கருத்துக்களை பதிவு செய்யணும், பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கு. நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆன்லைனில் பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்ருக்கு. எதுக்கு?
தேர்தலுக்காக இப்போ கருத்து கேட்குறாங்க. ஆமாம், அறிக்கை தயாரிக்கணும், நீங்கள் உங்கள் ஐடியா கொடுத்தா நாங்கள் தயாரிச்சிருவோம். ஓகே, என் கருத்து வந்து திமுக என்ற ஒரு கட்சியை வேண்டாம், நாட்டுக்கு நல்லதில்லை, அறிக்கை சொல்லிட்டேன், நிராகரிச்சிருவோம். வெளியே போயிடுவாங்களா? நிராகரிச்சிருவோம். மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்களா இல்லையா பாருங்க. கருத்து கேட்டியில மக்கள் கருத்து சொன்னாக்கா நீ ஏற்றுக்கிட்டு வெளியில் போயிடணும் மூடிக்கிட்டு. மக்கள் கருத்து பெரும்பான்மை கருத்து இதாக இருக்குது, திமுக என்ற ஒரு கட்சி இங்கே வேணாம், எங்களை சாவடிச்சது போதும், பொட்டியை மூட்டி கிளம்புன்றாங்க. பொட்டியை மூட்டி கிளம்பிடுவீங்களா? கிளம்ப சொல்லுங்கள், இல்லாட்டி கிளப்பிடுவோம், அவ்வளோதான். வேற என்ன பிரதானமாக இதில் முன் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? என்ன சார் ஒன்றுமே பெருசாக இருக்காது. நம்பர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பதிவு வந்ததுக்கப்புறம் இது மக்களுடைய சப்போர்ட்டாக இதெல்லாம் பெருமையாக காட்டுறது ஒன்றே ஒன்று அவங்க சொல்லி மறுபடியும் வேணா கேட்டாக்கா எலெக்ஷனில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு விழுகும், ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஓட்டு விழுகும். சாராயத்தோட விலையை நாங்கள் கூட்டிக்கிட்டே போயிட்டு மறுபடியும் குறைச்சிருவோம், உங்களுக்காக டெட்ரா பேக் அறிமுகப்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடு இருக்குது. இப்போ எதுக்கு சாராய விலை மறுபடியும் ஏற்றுனாங்க பார்த்தீங்களா? 150 ரூபா 200 ஏற்றினாங்கன்னு சொல்லி அது ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி போய் கேட்டுருந்தாங்க. எலெக்ஷன் நேரத்தில் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, எல்லா சேனலுக்காரனும் சாராயம் விலை ஏற்றதை பற்றி ஒரு கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட போய். சரி, ஓகே, இவங்க என்ன செய்யட்டும், விலையெல்லாம் எக்ஸஸாக ஏற்றிட்டு எதுக்காக ஏற்றுனாங்க, நீ மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்து அது கொடுத்த இது கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த காசு எப்படி எடுக்கிறது ஒரு பக்கம். சரி, நாளைக்கு அவங்க ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, டெட்ரா பேக் அறிமுகப்படுத்த போகிறோம், ரொம்ப கம்மியான விலையில் 60 ரூபா வச்சுனாலும் குடிங்க, 40 ரூபா வச்சுனாலும் குடிங்க, எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு வாங்கி குடிங்க, உங்களுக்காக கொண்டு வர போகிறோன்னு சொல்லி அதை வேணால் செய்வானுங்க. அதை வச்சு தான் ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கலாம். அதை தாண்டி என்ன இருக்குது? திமுக இந்த 2 ஆண்டு காலமாக ஏதோ ஒன்று நல்லது செஞ்சுட்டோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மக்கள்கிட்ட நீ கருத்து கேட்குறியா? எங்கள் கருத்து நீ வேண்டாம், போட்டியை மட்டும் கிளம்பு, இவ்வளோதான். கிளம்பியா? கிளம்ப சொல்லுங்கள், இல்லாட்டி கிளப்பிடலாம். நடப்பு அரசு குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.